லாஸ்ட் வீக் என் தம்பி வந்து என்னை கூட்டிகிட்டு போனான் அக்கா வீட்டுக்கு. அன்றைக்கி மாமாவுக்கு பர்த்டே. ஸோ கேக்லாம் இங்கேயே வாங்கி எடுத்துக்கிட்டு போனோம். ஆன் த வேல பசிச்சிச்சு. ஸோ சாண்ட்விட்ஜு, மோமோஸ், ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். மாமாவும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து கேக் கட் பண்ணாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு. பிஃபோர் மேரேஜ் நான் அக்கா வீட்டுக்கு போகிறது, அக்கா இங்கே வருதுன்ட்டு அப்படி இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவள் கோயம்பேடு கிட்டே இருக்கா, நான் அம்பத்தூரில் இருக்கேன். கிட்டக்க தான், சென்னை தான். ஆனால் வந்து போய்க்கவே முடியல. ஸோ தம்பி ஊர்லேருந்து வந்ததுனால அப்படியே எல்லாம் ஒரு மீட்டப் மாதிரி அப்படியே பழையபடி மீட் பண்ணி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நைட்டுக்கு அக்கா சப்பாத்தி, கிரேவி எல்லாம் செஞ்சுருந்தா. சாப்பிட்டுட்டு மறுநாள் எங்கே போகலாம் லீவு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, சரி மியூசியம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்மூர் மியூசியம் போயிருந்தோம். ஒரு பர்சனுக்கு 50 ருபீஸ் டிக்கெட்டு. பட் ஒர்த் த அமௌண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நாங்கள் காலைல 10:30க்கு போனோம். ஈவினிங் 6 வரைக்கும் அங்கே தான் வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நிறைய இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ எனக்கு போகணுன்னு என்ன தோணுச்சுன்னா, என் ஃப்ரெண்டு அச்சுவை தான் நெக்ஸ்ட் டைம் நான் இங்கே கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவளுக்கு தான் இந்த மாதிரி திங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக கூப்பிட்டு வரணும். அதுக்கப்புறம் இங்கே நிறைய திங்ஸ் இருந்தது. பிரிண்டிங் ப்ரெஸ் இதோ பாருங்கள், இதில் தான் அச்சுலாம் அடிப்பாங்களாம். ஐயோ! எவ்வளோ கஷ்டம் இல்லை. இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் நமக்கு எல்லாமே ஈஸி. பட் அப்போ அப்படி இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய கல்ச்சர் சம்மந்தமாக இந்தந்த ஊர்க்காரங்க இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே உள்ள லைப்ரரி இருந்தது. அவ்வளோ பீப்புள் வந்து உள்ளே உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் லைப்ரரிக்கு தான் போகல. நான் போகணும்னு நினச்சேன். பட் போகலை. நெக்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டு கூட வரும்போது கண்டிப்பாக போவேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் பாருங்கள். இந்த வேல், அப்புறம் எலிஃபேண்ட்டோட லெக்கு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப பயமாக இருந்தது. டைனோசர், ரைனோசர்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபுட் கோர்ட் போயிட்டோம். சும்மா நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ், சில்லி, இட்லி இப்படி தான் வாங்கினோம். ரொம்ப ஆவரேஜான அது ஃபுட்டு. அப்புறம் ப்ரௌனி ஒன்று வாங்கினேன். அது ரொம்ப கேவலமாக இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி இந்த மியூசியமோட அவுட்லெட் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த ஹஸ்டகலா அங்கேயே இருந்துச்சு. அதுக்குள்ளே போயிருந்தோம். ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப நாளாக போகணும்னு ஆசை. சரி போகலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய ட்ரெஸ் ஷாப் தான். எல்லா ஷாப்பும் இருந்தது. ஆனால் ட்ரெஸ் தான் மேஜராக இருந்தது. பட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. எனக்கு வந்து இந்த வுட்டன் பவுல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. சரி எவ்வளோ அப்படின்ட்டு போயிட்டு அங்கே ப்ரைஸ் கேட்டால் அந்த குட்டியாக இருக்கிற பவுலே வந்து 1000 ருபீஸ் சொல்கிறாங்க. ஐயோ வேணாம், நமக்கெல்லாம் மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இப்படி தான் கரெக்டு. நம்ம இதிலே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீயாக விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்த பிறகு அக்கா ட்ரீட் வச்சா. பார்டர் கடை பரோட்டாக்கு போய் நல்லா சூப்பராக இருந்துச்சு பரோட்டா. நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி